வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பாஸ்டாஸ்னாலே நம்ம பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு இட்டாலியன் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் பாஸ்டா ஒயிட் சாஸ் வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பாஸ்டா செய்யறதுக்கு முதல்ல பாஸ்டாவை வேக வைக்கணும். இதுக்கு ஒரு சாஸ் பேனில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிச்ச உடனே இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து 250 கிராம் பெனே பாஸ்டா ஷெல்ஸ் போட்டு வேக வைக்கணும். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் பெனே பாஸ்டா சூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வேற வெரைட்டி பாஸ்டா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்டா போட்டு நல்லா வேக வைக்கணும். பாஸ்டா வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டு இதில் பொடியாக நறுக்கின பூண்டு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாஸ்டா டிஷ்ஷஸில் பூண்டு போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, வெங்காயம் போட்டு 2 நிமிஷம் வதங்கின பிறகு உங்களுக்கு இஷ்டப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் சிகப்பு குடமிளகா, பச்சை குடமிளகா நறுக்கி போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு கேரட் நறுக்கி போடணும். ப்ராக்கலி சின்ன துண்டுகளாக நறுக்கி போடணும். அடுத்தது 1 கப் மஷ்ரூம்ஸ் நறுக்கி போட்டு 1/2 கப் சோளம், 1/4 கப் ஆலிவ்ஸ், நீங்கள் கிரீன் இல்லைனா பிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறியும் போட்ட பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது சீஸ் சாஸ் செய்யறதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வெண்ணெய் கரைஞ்ச உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் லோவில் வச்சு செய்யுங்க. மைதா பட்டரில் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆன உடனே இதில் 2 கப் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். பால் ஊற்றின உடனே நல்லா குயிக்காக மிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு மைதா கட்டி ஆகாமல் நல்லா க்ரீமியாக வரும். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 150 கிராம் ப்ராசஸ் சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சீஸ் உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். சீஸ் நல்லா கரைஞ்ச உடனே இதில் 1/2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் மிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அருமையான சீஸ் சாஸ் தயாரா இருக்கு. இப்போ வதக்கி வச்ச காய்கறிகளை சீஸ் சாஸ்ல போட்டு வேக வச்ச பாஸ்டாவையும் சீஸ் சாஸ்ல போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சீஸ் சாஸ் பாஸ்டாவை நல்லா கோட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கடைசியில் கொஞ்சம் பேசில் இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. இப்போ நான் பேசில் இலை முழுசாக போட்டிருக்கேன், நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். அருமையான வெஜிடபிள் பாஸ்தா வித் க்ரீம் சாஸ் தயாராக இருக்குது. கொஞ்சம் சீஸ் கிரேட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அருமையான க்ரீமியாக சீஸியான வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் கொஞ்சம் ஆறிடுச்சு, பாஸ்தா கொஞ்சம் கட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் பால் நல்லா சூடு பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.